காதலுக்கு எல்லையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு காதலுக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிடுவாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. இதோட விளைவால அந்த பெண் ஆணா மாறி அவங்கள திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி திருமணம் பண்ணிக்கிட்ட அவங்க, அவங்களுடைய லைஃப கொஞ்சம் மாதங்கள் கூட வாழல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாவே நம்ம பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் சௌமியா. இவங்க கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் விருதுநகரை சேர்ந்த நந்தினி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் இடையில நட்பு ஏற்படுது. இவங்களுடைய நட்பு சமூக வலைதளம் மூலமா தான் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி சமூக வலைதளங்கள்ல இவங்க சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுடைய நட்பு காதலா மாறத் தொடங்கியிருக்கு. இவங்க 2 பேருமே பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்து காதலிக்கவும் தொடங்கியிருக்காங்க. இவங்களுடைய காதல் திருமணத்துல தான் முடியணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டிசைட் பண்றாங்க. இதனால நந்தினி தேவி ஒரு விபரீதமான முடிவு எடுக்குறாங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு பெண்ணாக இருந்து ஆணாக மாறுவதற்கான சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆணாக மாறினதுக்கு அப்புறம் நந்தினி தேவி அப்படிங்கிற ஒரு பெயரை யஷ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே மதுரையில திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அங்க உள்ள ஒரு பகுதியில தனியா வீடு எடுத்து வாழத் தொடங்குறாங்க. நெறைய இடங்களுக்கு போயிட்டு, நெறைய சுற்றி பார்த்துட்டு, இவங்களோட லைஃப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. சௌமியா இருக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வரும்போது, அங்க போயிட்டு சௌமியாவ பிரிச்சு கொண்டு வந்துடுறாங்க. இதனால யஷ்வந்த் என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல புகார் குடுக்குறாங்க. அந்த புகாருக்கு சரிவர நடவடிக்கையே இல்ல. அதனால அவங்க ஒரு லாயர் மூலமா டிஎஸ்பிய பார்த்து இந்த புகார மேலிடத்துக்கு கொண்டு போறாங்க. மேலிடத்துல இருந்து விசாரணையெல்லாம் நடத்துறாங்க. விசாரணையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யஷ்வந்த் கிட்ட சௌமியாக்கு உங்கள சுத்தமா பிடிக்கலையாம். அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஒதுங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே யஷ்வந்த் ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காரு. சௌமியா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சௌமியாக்காக தானே நான் எல்லாமே பண்ணேன். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சௌமியா கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு அவங்க சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது 70 வயசு வாழ்றாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களால ஒரு 35 வருஷம் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே சௌமியா ஒத்துக்கிட்டு தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். சௌமியா ஒரு முறை என்ன நேர்ல பார்த்து என்னுடைய முகத்துக்கு நேரா உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யஷ்வந்த் இப்போ மனவேதனையில அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல செம்ம வைரலா போயிட்டு இருக்கு.